ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான கோல்டு, காஃப் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு காரமாக நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை போட்டுக்கோங்க. எண்ணெய் மேலே கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமேட்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு வதங்கும். ஒரு சில பேர் வந்து இந்த டைம்லேயே கூட உப்பு சேர்த்துப்பாங்க. நான் அந்த டைமில் சேர்த்துப்பேன். நீங்களும் வேணும்னா அந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனில் வச்சே வதக்கலாம். ஏன்னா சிம்மில் வச்சா ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். ஆனில் வச்சு நல்லா வதக்கிட்டு அது கூட சின்னதாக கட் பண்ணால் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது எப்படின்னா ஒரு நீங்கள் இப்போ ஒரு 4 தக்காளி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2 தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் அப்போ வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் குழம்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இது கூட வந்துட்டு மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமே வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு வந்து எப்படின்னா நான் முன்னாடியே ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு சேர்த்து நான் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொதுவாக எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலுமே அப்படி தான் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குழம்புல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த மசாலாலாம் இல்லை படுற மாதிரி. அப்புறமே ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே ஒரே இடத்துல தங்கிடாமல் இருக்கும். அப்போ தான் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து இது மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா கொதித்து அந்த எசன்ஸ்லாம் அதில் நண்டில் இறங்கும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா ஒரு நல்லா பெப்பர் எடுத்து அதை நல்லா அரைச்சி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் நிறைய காரம் யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் பேர் கம்மியாக இது பண்ணுவீங்க. இதில் சேர்க்கறதுனால இந்த கோல்டு காஃபுக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு இது பயங்கரமான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு குட்டியாக பொடிசாக நறுக்குனா புதினா அதில் சேர்த்துக்கோங்க. புதினா வந்துட்டு எப்போவுமே எதுக்கு சேர்ப்பாங்கன்னா ஒரு குழம்புல ஒரு ஸ்மெல்லுக்காக தான் ஒரு சேர்ப்பாங்க. நிறையவோ கொஞ்சமாவோ அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிக்கும். இந்த டைமில் ஆக்சுவலி குழம்பு ரெடி. இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.